வெல்கம் டு ஸ்ட்ராங் கிச்சன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய குக்கரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து லூஸ் ஆகும். அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து டைட்டன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷை வந்து நீங்கள் இது மாதிரி இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹேண்டிலை வந்து டைட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்பேனர் வச்சு வந்து டைட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்பயுமே வந்து லூஸே ஆகாது, நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து செகண்ட் டிப் என்னென்னா, நம்மளை நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஜிமிக்கி தோடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கவரிங்கில் ஒரு சில பேருக்கு வந்து சேரும், ஒரு சில பேர் வந்து ஒன்றுலேருந்து ஒரு 2 நாள் யூஸ் பண்ணும்போது வந்து சேராது. அதுக்கான சூப்பரான டிப்ஸ் தாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தோடில் இருக்கக்கூடிய அந்த காது படக்கூடிய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் கோட் நெயில் பாலிஷை வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காது வந்து புண்ணே ஆகாது. டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கையோடு நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டில் அது காணாவே போயிடும். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபேன் எக்ஸ்ட்ராக்டரை நீங்கள் வந்து இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷை வந்து நடுவில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி டைட்டன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு வந்து லூஸே ஆகாது. குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் இது ரொம்பவே பார்க்கக்கூடிய ஃபோர்த்து டிப் பார்த்திங்கன்னா, நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவரே இல்லாமல் எப்படி நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நெயில் பாலிஷ் நம்ம போட்டிருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷையே அது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது வந்து காயறதுக்கு முன்னாடியே இது மாதிரி கிளாத்தோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்பாஞ்சோ வச்சு நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் வந்து கையிலேருந்து போயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முட்டை ஓடுகளை வந்து நம்ம நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு சில பேர் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து இந்த முட்டை ஓடு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் கண்ணாடி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுக்கு வந்து இது மாதிரி முட்டை ஓடுகளில் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பவுட்ரை வச்சு நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணாடி பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் போயிட்டு உப்பு கரைகள்லாம் போய் சூப்பராக இருக்கும், புதுசு போல். அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேன், ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேன் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும். அதை நம்ம என்ன தான் லிக்விட் ஊற்றி தேய்ச்சோம்னாவும் போகவே போகாது. ஆனால் இது மாதிரி நீங்கள் முட்டையோட வந்து கிரைண்ட் பண்ண அந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா லிக்விட் போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா நல்லா புதுசு போல் ஆயிடும். அதே மாதிரியே நீங்கள் இந்த முட்டையோட வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிளேடும் வந்து நல்லா ஷார்ப்பாகும். மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அடிக்கிறோமே, அடுத்தது வந்து முட்டை ஸ்மெல் வருமோன்னெலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்மெல்லே வராது. அதேமாதிரி இது யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களும் ஸ்மெல்லே வராது. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதை பாருங்கள், நான் தேய்ச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து புதுசு போல் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கரைகள்லாம் போயிடுச்சுன்னு. வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய காப்பி வடிகட்டியில் பார்த்திங்கன்னா நாளடைவு ஆகும்போது வந்து கலர் வந்து மாறிடும். அதுக்கும் நீங்கள் இந்த பவுட்ரை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா புதுசு போல் நல்லா வந்து கலர் வந்துடும். இந்த பவுட்ரை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து ஈரம் படாம மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையான போது வந்து நீங்கள் பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கழுவலாம். ஸ்மெல்லெல்லாம் வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், காப்பி சலாடியை வந்து நல்லா வந்து லிக்விட் ஊற்றி இந்த பவுட்ரு போட்டு தேய்ச்சிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்லாம் போய் நல்லா வந்து அந்த ஹோல்ஸ் ஃபுல்லுமே நல்லா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு சீவிர அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து லைட்டாக வந்து 4 தடவை ஆகும்போது கலர் மாறிடும். அதுக்கும் நீங்கள் இது மாதிரி பவுட்ரு யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் இதை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து புதுசு போல் மாறிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்படி வந்து புதுசு போல் நம்மளுடைய பாத்திரங்கள்லாம் மாறிடுச்சு. இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து முட்டை ஓடுகளை போடுவாங்க. அது மக்கி வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். இது மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ண இந்த முட்டை ஓடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ரிசல்ட் தரும். சூப்பராக வந்து செடியில் வந்து பூக்கள் பூக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.